வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணம் கதை. ஃப்ரீலான்சிங் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுவே உங்களை மெதுவா உள்ளே இழுக்கிற ஒரு பொறின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த அதிக மணி நேர சம்பளம்ங்கிற கனவு எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஓகே? ஆனா அந்த வருமானம் ஏன் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ஒரு தடையா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயம். வாங்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்காரு. ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் வேலையை விட்டுட்டேன், ஃப்ரீலான்சிங் தான் கெத்து, இப்ப நான் தான் எனக்கு பாஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாரு. வெளியில இருந்து பார்க்கும்போது இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அந்த பளபளப்பான படத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அவரை டெய்லியும் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சே ஆகணும். ஒரு நாள் உடம்பு சரியில்ல, லீவ் எடுக்கலான்னு நினைச்சா கூட அன்னைக்கு வருமானம் 0. இதுதான் அந்த அதிக மணி நேர சம்பளத்துக்கு நாம கொடுக்கற கண்ணுக்கு தெரியாத விலை. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அவர் சொன்ன இந்த பதில் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. நான் ஒன்னும் வேலைக்காரன் இல்ல, ஒரு ஓனர் மாதிரி தான். ஆனா எந்த காலத்திலையும் கடையை சாத்த முடியாத ஒரு ஓனர். இந்த வரியில இருக்கிற வலியை உங்களால உணர முடிஞ்சதுன்னா நீங்களும் அந்த பொறியோட விளிம்புல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ வாங்க இந்த மணி நேர வேலைன்னு சொல்ற மாயைய இன்னும் கொஞ்சம் ஆழமா நோண்டி பார்ப்போம். கிக் எக்கானமி நமக்கு காட்டுற அந்த சுதந்திரங்கிற கனவோட உண்மையான முகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, கிக் எக்கானமி என்ன சொல்லுது? உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ஃப்ளெக்சிபிளா வேலை செய்யலாம், நீங்க தான் பாஸ்னு எல்லாம் வாக்குறுதி கொடுக்குது. ஆனா உண்மையில என்ன நடக்குது? நீங்க இன்னமும் உங்க நேரத்தை தான் வித்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க முதலாளி இப்போ கிளையண்ட்னு ஒரு பேர்ல வராரு, உங்க சம்பளம் இன்வாய்ஸ்னு பேர் மாறி வருது. பேர் தான் மாறி இருக்கு, ஆனா அடிப்படை ஒன்னும் மாறவே இல்ல. நேரத்தை பணத்துக்காக மாத்துறதுல முன்னாடியே தெரியாத 3 பொறிகள் இருக்கு. முதலாவது டைம் சீலிங். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அதுக்கு மேல ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது பர்ன் அவுட் டாக்ஸ். அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா அதிகமா மன அழுத்தமாகறீங்க, தூக்கம் இல்ல, வீக்கெண்ட் கூட ஓய்வு இல்ல. அதுக்கு நாம கொடுக்கற வரி தான் இது. மூணாவது இன்கம் ஃப்ரெஜிலிட்டி. இன்னைக்கு இருக்கிற கிளையண்ட் நாளைக்கு இல்லாம போகலாம். அப்போ உங்க வருமானம் அந்த இடத்துல தான் தொங்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஆக்டிவ் இன்கம் உங்க பில்ஸை கட்ட உதவும். ஆனா அது உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை ஒரு நாளும் உங்ககிட்ட கொடுக்காது. அப்போ அந்த உண்மையான கட்டுப்பாட்டை எப்படி கொண்டு வருது? அதுக்கான தீர்வை நோக்கி தான் நாம நகர போறோம். சோ அந்த தீர்வை தவறவிடாம இருக்க ஒரு செகண்ட் எடுத்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். வாங்க தீர்வு கூட போவோம். சும்மா ஒரு வேலையாளாவே இல்லாம ஒரு வருமானத்தை உருவாக்குபவரா உங்க மனநிலையை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்விய நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தடவை தான் வேலை செய்றீங்க, ஆனா அதோட பலன் உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க தூங்கும் போது கூட வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இதுதான் நாம தேடுற தீர்வுக்கான சாவி. இதுக்கு பேர் தான் வருமான முதலீடு. இது சும்மா பங்குகள்ல முதலீடு செய்யற மாதிரி இல்ல. ஆரம்பத்துல உங்க நேரத்தையும் உழைப்பையும் போட்டு ஒரு சொத்தை உருவாக்குறீங்க. அப்புறம் நீங்க தூங்கும்போது கூட அந்த சொத்து உங்களுக்காக வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அதுதான் வருமான முதலீடு. இப்போ இங்க இந்த அட்டவணைய பாருங்க. இந்த 2 பாதைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? கிக் வேலையில ஒரு தடவை தான் பணம் கிடைக்கும், உங்க முயற்சியும் நேரமும் ஒன்னா கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஆனா வருமான முதலீட்டுல உங்க உழைப்பு பன்மடங்காகி திரும்ப திரும்ப பணம் வரும். ஒன்னு நம்ம ஓடி ஓடி களைச்சு போற ஒரு ட்ரெட்மில், இன்னொன்னு நம்ம வளர்ச்சியை நோக்கி கொண்டு போற ஒரு ஏணி. வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். நம்ம கதையோட வீரோ அந்த கிராஃபிக் டிசைனர் ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் தனித்தனியா வேலை செய்யறதுக்கு பதிலா இப்போ லோகோ டெம்ப்ளேட்கள், யூஐ கிட்கள்னு டிஜிட்டல் தயாரிப்புகளை உருவாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை உருவாக்குனத ஆயிரக்கணக்கான தடவை விற்க முடியும். இன்னொரு உதாரணம், ஒரு எழுத்தாளர் எடுத்துக்கோங்க. அவரோட எழுத்து திறமையை பயன்படுத்தி ஒரு மின் புத்தகத்தை எழுதுறாரு, இல்லனா ஒரு கட்டண செய்தி மடலை உருவாக்குறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா அவரோட வார்த்தைகளே அவருக்காக பணம் சம்பாதிக்கிற இயந்திரங்களா மாறுது. ஒரு தடவை எழுதின ஒரு கட்டுரை பல வருஷங்களுக்கு வருமானம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அந்த மனநிலை மாற்றம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கான ஒரு எளிய உத்தியை தான் இப்போ பார்க்க போறோம். உங்களோட சொந்த வருமான இயந்திரத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த வரியை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரீலான்ஸ் வேலையை ஒரு ஆயுள் தண்டனையா பார்க்காதீங்க. அதை உங்க சொத்துக்களை உருவாக்குறதுக்கான ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்துங்க. கிக் வேலை உங்க பயணத்தோட தொடக்கமா இருக்கணுமே தவிர முடிவா இருக்கக்கூடாது. இதோ ஒரு எளிய 3 படி உத்தி. முதல்ல இப்போ இருக்கிற கிக் வேலைகள் மூலமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிதியில உருவாக்குங்க.
ரெண்டாவதா, வார வாரம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான ஒரே ஒரு வருமான சொத்தை உருவாக்க ஆரம்பிங்க. மூணாவதா, அந்த சொத்துலேருந்து வர வருமானத்தை திரும்பவும் அதிலே முதலீடு செஞ்சு அதை வளர்த்தெடுங்க. இப்போ நம்ம கதையோட ஹீரோ அந்த டிசைனர் கிட்ட திரும்புவோம். 3 வருஷம் கழிச்சு அவர் இந்த உத்தியை பின்பற்றினதால இப்போ அவர் கிளையண்ட்டை தேடி ஓடுறதில்ல. அதுக்கு பதிலா அவருக்காக உழைக்கிற வருமான அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. இதோட விளைவு அதிக வருமானம், குறைஞ்ச வேலை, அதையும் விட விலைமதிப்பில்லாத மன அமைதி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததோட ஆணிவேரான விஷயம் இதுதான். உண்மையான நிதி சுதந்திரம்ங்கிறது உங்க நேரத்தை அதிகமா விற்கிறதுல இல்ல, அதே உங்க நேரத்தை ஒரே ஒரு தடவை புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சு அதோட பலனை வாழ்நாள் முழுவதும் அறுவடை செய்யறதுல தான் இருக்கு. இப்போ கேள்வி உங்களுக்கானது. இந்த பொறியிலிருந்து வெளியே வந்து நீங்க உருவாக்க போற முதல் வருமான சொத்து எதுவா இருக்க போகுது? ஒரு மின் புத்தகமா, ஒரு யூடியூப் சேனலா, இல்ல ஒரு டிஜிட்டல் தயாரிப்பா? உங்க பயணத்தை தொடங்க தயார்னா வருமானத்தை உருவாக்கும் மோட் ஆன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆய்வில் புதிய சிந்தனைகளுடன் சந்திப்போம். நன்றி.